இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 300 கிலோ எடை கொண்ட கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன். கடத்தி வந்த அந்த 2 நபர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? அவரிடம் விசாரணையானது எந்த கோணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது? விவரம். வணக்கம். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 1,50,00,000 மதிப்புள்ள 300 கிலோ கஞ்சாவை சங்கநகர் போலீசார் அனகாபுத்தூர் சர்வீஸ் ஆலை அருகே பறிமுதல் செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் வழக்கம் போல காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்பொழுது அந்த வழியாக மகாராஷ்டிரா பதிவு எண் கொண்ட ஈசட் சரக்கு வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்திய போது அவர்கள் நிற்காமல் நேரடியாக அருகாமையில் ஒரு பெட்ரோல் பங்கை சென்று நிறுத்தியுள்ளனர். சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை துரத்தி சென்று கேட்டபோது வாகனத்தில் பெட்ரோல் டீசல் இல்லை என தெரிவித்துள்ளனர். சந்தேகமடைந்த அந்த போலீசார் அந்த டீசல் டேங்கை திறந்து பார்த்தபோது டீசல் டேங்க் முழுவதும் அந்த டீசல் இருந்து உள்ளது. இதனால் அவர்கள் மேலும் சந்தேக நிலையில் அந்த ஈசர் வாகனத்தில் இருந்த பின்புறம் உள்ள பொருளை பார்க்கும்போது அந்த காய்கறிகள் கொண்டு வரும் அந்த காலியான அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் இருந்த போதிலும் போலீசார் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று இறங்கி பார்த்தபோது உள்ளே மூட்டை மூட்டையாக கஞ்சா இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனடியாக அந்த கஞ்சா கிடைத்த 2 நபர்களையும் லாரியும் நேரடியாக சங்கநகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கு ஆய்வாளர் சரவணன் தலைமையில் விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் ஆந்திராவில் அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த தேஜஸ் பாபு அதே போல் சாகர் சகதேவ் என்பது தெரிய வந்தது. இவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்வது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது 2 நபரையும் போலீசார் கைது செய்து இவர்களின் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த பகுதியில் இவர்கள் கஞ்சா விற்றிருக்கிறதா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவங்க செல்போன் உள்ள மொபைல் நம்பர்களை இப்போது பார்த்து கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.